ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் ஜேபி. அனைவருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் ஜேபி எபிக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம சேனலுக்காக கேமரா வாங்கியிருக்கேன். DJI Action 4. இது வந்து அட்வென்ச்சர் காம்போ. இந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்சிங் மட்டும் தான் நான் காமிக்க போகிறேன். ஏன்னா இதோடைய டெக்னிக்கலான விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இனிமேட்டு தான் நானே கற்றுக்கணும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இனிமேட்டு வரக்கூடிய எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த DJI Action 4 இதில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மட்டும் இல்லைங்க, எடிட் பண்ணுறதுக்கு ஐபேட் வாங்கியிருக்கேன். அது மாதிரி நிறைய அக்சசரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், நிறைய செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். இது நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாமா? வாங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து DJI Action 4 அட்வென்ச்சர் காம்போ. ஓகே, இதில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் காம்போவோடு இருக்குங்க. ஸ்டாண்டர்ட் காம்போவில் வந்துட்டு ஒரு கேமரா ப்ரொடெக்டட் கார்டு அண்டு ஒரு பேட்ரி, அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில அக்சசரிஸ் மட்டும் தான் கிடைக்கும். இந்த அட்வென்ச்சர் காம்போவில் என்னென்ன இருக்குது நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே ஓகே இது ஆல்ரெடி வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அக்சசரிஸ் அண்டு கேமரா 2 பாக்ஸ் இருக்குங்க. இதில் 2 பாக்ஸ் இருக்குது. ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ 2 பாக்ஸ் செல்ஃபி ஸ்டிக், இதோடு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம அக்சசரிஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, அக்சசரிஸ் உள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம். நான் இங்கே வரிசையாக வைக்கிறேன். ஸோ சார்ஜிங் அண்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள் ஒன்று, மேக்னெட் கிளாம்பு. ஓகேங்களா, பிரிச்சிடலாமா? மேக்னெட் கிளாம்பு இதில் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த DJI அந்த மொபைலில் ஆப்பை வந்து கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து மெனு புக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய இதுவும் வந்து ஓகே அந்த அக்சசரிஸோட கேட்லாக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேப்பர்ஸ். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகே ஓகே இதுவும் அதே மாதிரி தான், சில பேப்பர்ஸ். ஓகே, DJI சொல்லிவிட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு மெமரி கார்டோட சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ அது யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஓகே, முக்கியமாக நான் வாங்குறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த DJI Action 4 அட்வென்ச்சர் காம்போவில் வந்துட்டு இந்த யூனிட்டுக்காக தான் மெயினாக நான் வந்து அட்வென்ச்சர் காம்போ வாங்கினேன். ஓகேங்களா, இதில் 1 2 3 பேட்ரி நமக்கு கிடைக்குங்க. ஸோ நம்ம வந்து 3 பேட்ரியுமே போட்டுட்டு ஒரே டைமில் சார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம சப்போஸ் கிட்டத்தட்ட 1.5 ஹவர் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட நான் 7 மணி நேரம் ஆமாம் 7 மணி நேரம் கிட்ட நான் எடுப்பேன். ஸோ நம்ம இது ப்ரெஸ் பண்ணால் சார்ஜோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக சொல்கிறேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது DJI. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது, உண்மையிலே சூப்பர். இதுக்காக தான் நான் மெயினாக வாங்கினது. இந்த பாக்ஸில் தான் வந்து முக்கியமான விஷயம் இருக்குங்க. இது வந்து கேமரா ப்ரொடெக்டட் கார்டுங்க. அதுக்குள்ளேயே என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம என்ன பார்க்கலாமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து கேமரா பார்த்து நான் எடுக்கலை. இது உள்ள இதுக்குள்ளேயே ஒரு மேக்னெட்டிங் கிளாம்பு ஒன்று இருக்குது. பரவாயில்லையே, ஆமாம் கரெக்டு, 2 கிளாம்பு வரும். ஓகே, 2 கிளாம்பு. அதுக்கப்புறம் ஹெல்மெட்டில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுற ஒரு கிளாம்பு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லென்ஸு வந்துட்டு நம்ம அதர் லென்ஸ்லாம் வந்து மவுண்ட் பண்ணும்போது இது வந்து நம்ம லென்ஸில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இது பாருங்கள்.
ஓகே. ஆனால் இந்த லென்ஸோடைய கேப் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். நான் காமிக்கிட்டுங்களா ஒரு நிமிஷம். என்னோடய விரல தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இதை கிளாம்ப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து இதோடைய அக்சசரிஸ் லென்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 2 மவுண்டிங் போல்ட் இருக்குது. இதுதான் வந்து கேமராவுடைய ப்ரொடெக்ட் கார்டுங்க. செம்ம குவாலிட்டி, செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி, ரொம்பவும் நல்லா இருக்குது. DJI இது போட்டிருக்காங்க, அந்த லோகோ போட்டிருக்கு பாருங்க. ஸோ இந்த ப்ரொடெக்ட் கார்டில் வந்துட்டு பாருங்க செம்ம க்ரிப்புங்க, வாய்ப்பே இல்லை, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மேக்னெட்டிக் பவர் தான் பயங்கரமாக இருக்குங்க. ஓகே. ஸோ இதையும் நான் இங்கே வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வச்சுப்பேன். நான் எப்போவுமே வந்து எந்த பொருள் வாங்கினாலுமே பாக்ஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ மெயினான விஷயங்க பாருங்களேன், கைக்குள்ளே இருக்குது. மெயினான விஷயம் கேமரா. வாவ், சூப்பர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். DJI Action 4. இது வந்து ஃப்ரண்டில் வந்து ஒரு 1.5 கூட கிடையாது, 1 இன்ச் ஸ்க்ரீன் இருக்குது. பின்னாடி வந்து ஒரு 2.25 இன்ச் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி போடுற கண்டெய்னர் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல மெமரி கார்டு நம்ம போடணும். நான் மெமரி கார்டு இன்னும் வாங்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேமராவில் சப்போஸ் ஸ்டாண்டர்டு காம்போ வாங்குறதா இருந்தால், பேட்ரி நீங்கள் சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து C டைப்பு சார்ஜிங் வித்து வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஓகே. ஸோ நம்ம வந்து கேமராவுடைய லென்ஸ். ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது அக்சசரிஸ், லைட்டிங், ஃபில்டர், லென்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டிங் வந்துட்டு ஃபுல்லாகவே மேக்னெட்டோட மவுண்டு தான். பாருங்கள், செம்ம க்ரிப்பாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அது பாருங்கள், அவ்வளோ க்ரிப்பாக இருக்கும். அவ்வளோ க்ரிப்பாக இருக்குது. ஸோ இங்கே இப்போ நம்ம வந்து இதை போட்டுட்டு நம்ம போடும்போது ஆக்சுவலி ஒரு கிளாம்ப் லாக் ஆகிடுது இந்த பக்கம். ஸோ இந்த இடத்துல இப்படி நீங்கள் டபுள் சவுண்டு கேட்கும். இந்த கிளாம்பு மவுண்ட் ஆகுறதும் இந்த கிளாம்ப் மவுண்ட் ஆகுறதும் டிக் டிக் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்கும். அதுதான் கன்ஃபார்ம். ஸோ இது பாருங்கள், வாய்ப்பே இல்லை, செம்ம ஸ்ட்ராங்கு. நீங்கள் வந்து சாதாரணமெல்லாம் வந்துட்டு நீங்கள் பைக் ரைடு இதெல்லாம் போகும்போது நீங்கள் பயமே இல்லாமல் போகலாம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணுறதா இருந்தனா ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்பை வந்து க்ளோஸ் பண்ணி சாதாரணமாக உருவ முடியலைங்க. செம்ம மேக்னெட்டு, சரியான பவர். ஓகே. ஸோ கீழே வச்சிடறேன், ஸ்க்ரீன் ஏதாவது இதாகிட போகுது. ஓகே. செல்ஃபி ஸ்டிக்கு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மீட்டரு கிட்ட இது வந்து யூஸ் பண்ணலாம். செம்ம சாலிடாக இருக்குது. சரியான இது பாருங்கள், அப்படி போயிட்டே இருக்குங்க. ஆக்சுவலி வந்து இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம சாலிடு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 1.5 மீட்டர் லெங்க்த்துங்க இது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம அக்சசரிஸ். ஸோ மெயினாக வந்துட்டு இந்த பேட்டரியோட கண்டெய்னர் வித்து 3 பேட்டரி நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப
ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி வந்து 2 கிளாம்பு, சப்போஸ் ஒரு கிளாம்பு எங்கேயாவது மிஸ் ஆகுறதோ இல்லை வந்து சப்போஸ் உடஞ்சா கூட நமக்கு இந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாம்பு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா DJI ஆக்ஷனோட இந்த ஒரிஜினல் மேக்னெட் கிளாம்பு வந்துட்டு நம்ம தனியாக அக்சசரிஸாக வாங்கும்போது அந்த அளவுக்கு மேக்னெட் பவர் அது மாதிரி வந்து கிளாம்பெலாம் ஒர்த்தாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் கிட்டத்தட்ட இந்த கிளாம்பு மட்டுமே வந்து 700 ரூபா 800 ரூபா போட்டிருந்தது, ஆன்லைனில் செக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து அக்சசரிஸ். ஆக்சுவலி நான் இதுக்காக தாங்க இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். கேமரா வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. மெமரி கார்டு வாங்கலை, மெமரி கார்டு வேறு வாங்கணும். ஸோ ஒரு அன்பாக்சிங் பண்ணினதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட்டிங்கில் இருந்தேன். அது இன்றைக்கி தான் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இந்த DJI ஆக்ஷன் கேமராவில் தான் நான் எடுக்க போகிறேன். சில வீடியோஸ் எல்லாம் வந்து என்னோடய ஐஃபோன்லேயும் எடுக்கலாம், சொல்ல முடியாது, நம்ம சூழ்நிலை பொறுத்து. ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் JP.